அப்துல் கலாமின் தேசிய நினைவகம் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்கு கட்டி முடிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கர் தெரிவித்துள்ளார். அப்துல் கலாமின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ராமேஸ்வரம் அருகே உள்ள பேக்கரும்பு நினைவிடத்தில் இன்று மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, மனோகர் பாரிக்கர் உள்ளிட்ட பலர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபீல், நாட்டின் கடைக்கோடியில் பிறந்து உலகளவுக்கு உயர்ந்த அப்துல் கலாம் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் முன்மாதிரியாக திகழ்வதாக புகழாரம் சூட்டினார். வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் அப்துல் கலாம் அவர்கள் எங்கு சென்றாலும் பல அலுவலர்களுக்கிடையே சில மணி நேரம் ஒதுக்கி மாணவ மாணவரை சந்தித்து உரையாடினார்கள். அவர்களுக்கிடையே நாட்டுப்பற்று பற்றியும் நாடு முன்னேற நாம் எவ்வாறு உழைக்க வேண்டும் என்றும் தன்னம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு பேசினார். இதன் மூலம் இந்தியாவில் மாணவ மாணவிகளுக்கிடையே ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியை உருவாக்கினார். இதனைத் தொடர்ந்து பேசிய மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், கலாமின் நினைவகத்தை உருவாக்குவதில் பிரதமர் மோடி தனி கவனம் செலுத்துவதாகவும், கலாம் மறைந்த சில நாட்களிலேயே அவரின் நினைவகம் குறித்து மோடி முடிவு செய்து வைத்திருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். நினைவிடத்தை மிகச்சிறப்பான முறையிலே எழுப்புகின்ற வகையிலே நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்திருக்கின்றார்கள். இந்த நினைவிடம் எப்படி அமைய வேண்டும் என்று அப்துல் கலாம் அவர்கள் மறைந்த ஒரு வார காலத்திற்குள்ளாக திட்டம் தீட்டி வகுத்து வைத்தவர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விழாவில் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர், நிலம் வழங்கியது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு நன்றி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், குறிப்பிட்ட காலத்திற்குள் கலாமின் நினைவகம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். Military Engineering Service and DRDO for making this function happen. The memorial design is almost in the final stages, and I expect the work to commence in full scale in coming months, taking into consideration the monsoon season, and would be completed in a record time. The concept of completing a project in time was at the highest priority of Dr. APJ Abdul Kalam. So I am very much sure that the DRDO will not allow a single day delay. In fact, they should ensure that it is completed before time. இதனைத் தொடர்ந்து பேசிய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு, வேண்டுகோள் விடுத்த நொடியிலேயே கலாமின் நினைவிடத்திற்கு இடம் ஒதுக்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், கலாம் எந்த மதத்தையும் ஜாதியையும் கட்சியையும் சேர்ந்தவர் இல்லை என்றும் அவர் உலக மக்கள் அனைவருக்கும் சொந்தம் என்றும் தெரிவித்தார். I would like to thank the dynamic Chief Minister of Tamil Nadu, Selvi Jayalalitha ji, for giving the land. The moment I made a request, they sanctioned the land, and the last week when I met her, she has accepted to give some more land also, and she said whatever is need to be done, it will be done. The local party activists of the BJP, of the ADMK and all other parties, because it's not something connected with this party or that party, because Kalam is a no party man, all party man, and we should all, I am happy the way the people have come here to attend this function. விழாவில் தன்னுடைய பேச்சை முடித்துக் கொண்ட வெங்கையா நாயுடு, அப்துல் கலாமை போலவே காட்சியளித்த ஒரு நபரை மேடையில் அழைத்து அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார்.